எனக்கு உன் டென்ஷன் புரியுது. நம்ம இவ்ளோ கஷ்டப்பட்டும் அந்த நர்ஸ் மேரி அம்மாவை மிஸ் பண்ணிட்டோம். அவங்கள கடத்தினது யாரு, எங்க கொண்டு போய் வச்சிருக்காங்கன்னு இன்னுமே தெரியல. போலீஸ் கிட்ட கம்ப்ளைண்ட் பண்ணியும் ஒரு தகவலும் வரல. இந்த பக்கம் தாரணி நான் தான் மேரிய கடத்தினேன்னு சொல்லி அவளும் அவங்கள தேடி அலைஞ்சிட்டு இருக்கா. அவளுக்கும் நம்மளால உண்மையை புரிய வைக்க முடியல. இதெல்லாம் யோசிச்சு யோசிச்சு டென்ஷனா தான் இருக்கும். அதுக்காக அதையே யோசிச்சுட்டு இருந்தா எப்படி மாமா? நம்ம மறுபடியும் போலீஸ் ஸ்டேஷனுக்கு போய் விசாரிக்கலாம். எனக்கு ஒரே குழப்பமா இருக்கு ஹாசினி. என் மாமாவை கொல்ற அளவுக்கு அப்படி யாரு எதிரின்னு இருந்திருப்பாங்க? எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் அவருக்கு எதிரின்னு யாருமே கிடையாது. என் மாமா எம்புட்டு தங்கமான மனுஷன் தெரியுமா? அவரை விரோதியா பார்த்தவங்களுக்கு கூட அவர் நல்லதா செஞ்சிருக்காரு. எப்பயாவது யாராவது அவரை எக்குத்தப்பா தப்பா புரிஞ்சுக்கிட்டு அவரை சண்டை இழுக்கிறதுக்குலாம் வந்திருக்காங்க. அப்ப கூட அவங்கள பார்த்து அவர் அமைதியா ஒரு சிரிப்பா இருப்பாரு. அந்த சாமியை சிரிச்ச மாதிரி இருக்கும். அந்த சிரிப்பை பார்த்துட்டு சண்டையிலுக்க வந்தவங்க கூட சந்தோஷமா போயிருவான். அப்படி ஒரு அருமையான குணம் அவருக்கு. அவரை பார்த்தா எமனுக்கே இறக்க வரும். அப்படிப்பட்ட மனுஷனை எவன் வஞ்சகம் வச்சு கொண்டு இருக்கான்னு தெரியலையே. நாம நினைக்கிற மாதிரி என் மாமா யார் கொண்டாங்கிறது அந்த நர்ஸ் மேரிக்கு தெரிஞ்சிருக்கு. அதான் அவங்கள கடத்திருக்காங்க. அவங்கள கடத்தினது புர்கா போட்டு வந்த பொம்பளையா இல்ல பொம்பளை விஷம் போட்டு வந்த ஆம்பளையான்னு தெரியல. அது யாரா வேணாலும் இருக்கட்டும், அவங்க மட்டும் என் கையில கிடைக்கட்டும். எங்க ஊர் திருவிழாவில சொடலமாட சாமி வேட்டைக்கு போகும்போது காட்டுப்பண்ணியோட ரத்தத்தையும் கறியும் சோத்தையும் ஒன்னா பிசைஞ்சு உருண்டை பிடிச்சி 8 திசைக்கும் வீசி எறிவாங்க பாரு. அதே மாதிரி என் மாமாவை கொன்னவன் மட்டும் என் கையில கிடைக்கட்டும். அவனை உசுரோட வச்சு என் கையால தோலை கிழிச்சு அவன் ரத்தத்தையும் கறியும் சோத்துல பிசைஞ்சு 8 திசைக்கும் பேய்க்கு சோறா வீசிடுவான். அவ்வளவு கொலவெறியில இருக்கு. ஊர்ல இருந்து திவ்யா கூப்பிடுது. திவ்யாவா? அட்டெண்ட் பண்ணி ஸ்பீக்கர்ல போடு. சொல்லு திவ்யா. மாமா, சென்னை ஆஸ்பத்திரியில அப்பா இறந்தப்ப நீயும் சித்தியும் அப்பா கூட தானே இருந்தீங்க? ஆமா, எது கேக்குற? அன்னைக்கு அப்பா காலையில 6 மணில இருந்து 7 மணிக்குள்ளதான் இறந்தாருன்னு நீ சொன்ன. ஆமா. ஆனா இப்போ நான் வீட்ல யதார்த்தமா அப்பாவோட டெத் சர்டிபிகேட் பார்த்தேன். அதுல அப்பா இறந்த நேரம் காலையில 9:10ன்னு போட்டிருக்கு மாமா. என்ன சொல்ற திவ்யா? அது எப்படி 9:10ன்னு போட்டிருக்கோம்? நான் சொன்ன மாதிரி மாமா இறந்தது காலையில 6ல இருந்து 7க்குள்ள தானே. அப்படியா? அப்புறம் எப்படி டெத் சர்டிபிகேட்ல டைம் மாத்தி போட்டிருப்பாங்க? தெரியலையே. ஹாசினி அக்கா, நீங்களும் மாமா பக்கத்துல தான் இருக்கீங்களா? ஆமா திவ்யா. அக்கா, இந்த சர்டிபிகேட்ல நான் சொல்ற டைம் தான் போட்டிருக்கு. நான் வேணும்னா இத போட்டோ எடுத்து மாமா நம்பருக்கு அனுப்பட்டுமா? நீ அனுப்பிவே. ஆனாலும் நீ இங்க அதை கொரியர் பண்ண முடியுமா? கொரியர்? எதுக்கு ஹாசினி கொரியர் பண்ண சொல்ற? இல்ல, அந்த சர்டிபிகேட்டை நம்ம ஹாஸ்பிட்டல்ல காமிச்சு ஏன் டைம் மாறி இருக்குன்னு கேட்போம். அது மூலமா என் அம்மா டைரியில எழுதின மர்மத்துக்கும் ஏதாவது சம்மந்தம் இருக்கான்னு பாப்போம். ஓ, அப்படி சொல்றியா? மாமா, ஹாசினி அக்கா சொல்றதும் சரிதான் மாமா. எனக்கும் புரியுதுமா. நம்ம ஊர்ல இருந்து கொரியர் அனுப்புனா வந்து சேர 2 நாள் ஆகும். அது ரொம்ப லேட் ஆயிடும். நீ என்ன பண்றனா, மீனாட்சி கிட்ட விஷயத்தை சொல்லிட்டு ஜிலேபியை துணைக்கு கூட்டிட்டு நீ இப்பவே சென்னை கிளம்பிரு. காலையில நீங்க 2 பேரும் நேரா ஹாசினி வீட்டுக்கு வந்துருங்க. காலையில இங்க குளிச்சு சாப்பிட்டுட்டு நேரா ஹாஸ்பிட்டல்ல போய் விசாரிப்போம். அப்படியே மாமா, அப்ப நான் இப்பவே கிளம்புறேன். நீ ஜிலேபி அண்ணனுக்கு ஃபோன் பண்ணி இங்க வர சொல்லிடு. அப்ப நான் போனை வைக்கிறேன் மாமா. சரி, நான் ஃபோன் பண்ணி சொல்றேன். மேடம் சொல்லுங்க. இல்ல, நேத்து வேற ஒரு ரிசப்ஷனிஸ்ட் இருந்தாங்க. அவங்க எங்க? அவங்க நைட் ஷிஃப்ட் முடிச்சிட்டு வீட்டுக்கு போயிட்டாங்க. சொல்லுங்க, என்ன விஷயம்? மேடம், என் பேரு திவ்யா. எங்க அப்பா பேரு ராமசாமி. நாங்க மதுரை அரசனூர்ல இருந்து வரோம். எங்க அப்பா 1 வருஷத்துக்கு முன்னால ஆக்சிடென்ட் ஆகி இந்த ஹாஸ்பிட்டல்ல தான் அட்மிட் ஆயிருந்தாரு. அப்ப அவரு ஹாஸ்பிட்டல்லயே இறந்துட்டாரு. அன்னைக்கு அவர் இறந்தது காலையில 6 மணில இருந்து 7 மணிக்குள்ள தான் இருக்கும் மேடம். ஆனா அவரோட டெத் சர்டிபிகேட்ல காலையில 9:10க்கு தான் அவர் இறந்திருக்காருன்னு மென்ஷன் ஆயிருக்கு. இத நாங்க இப்பதான் கவனிச்சோம் மேடம். உடனே நாங்க கிளம்பி வந்துட்டோம். அதான் என்ன ஏதுன்னு விசாரிக்கலான்னு வந்தோம். இந்தாங்க மேடம். இத பத்தி நீங்க லேப் டெக்னீஷியன் கிட்ட தான் கேட்கணும். அவர் எங்க இருக்காருமா? இந்த ரைட் சைடுல போனீங்கன்னா லெஃப்ட்ல 3rd ரூம்ல லேப்னு போட்டுருக்கு. ஓகே, அங்க போய் கேளுங்க. மாமா நன்றி. சொல்லுங்க, என்ன வேணும்? சார்,
எங்க அப்பா ஒரு வருஷத்துக்கு முன்னால ஆக்சிடென்ட் ஆகி இந்த ஹாஸ்பிட்டல்ல தான் அட்மிட் ஆயிருந்தாரு. ஆனா அவர் இறந்த நேரம் டெத் சர்டிபிகேட்ல தப்பா போட்டிருக்கு. என்னம்மா இது? ஒரு வருஷத்துக்கு முன்னாடி இறந்தவரோட டெத் சர்டிபிகேட்ல டைம் மாறி இருக்குன்னு இப்பதான் கண்டுபிடிச்சிங்களா? ஆமா சார், அப்ப இருந்த பதட்டத்துல நாங்க சர்டிபிகேட்டை சரியா நோட் பண்ணவே இல்லை. இப்ப எங்க அப்பா சாவுல வேற ஏதோ மர்மம் இருக்கிறது தெரிய வந்திருக்கு. அது விஷயமா கோர்ட்ல கேஸ் வேற போயிட்டு இருக்கு. அதனால நான் யதார்த்தமா சர்டிபிகேட்டை தேடி பார்த்ததுல எங்க அப்பா இறந்த நேரம் ஏதோ தப்பா இருக்கிறத நான் கவனிச்சேன். அதனாலதான் நாங்க இதை எடுத்துட்டு வந்தோம். இதுல எப்படி சார் டைம் தப்பா போச்சு? கொஞ்சம் பார்த்து சொல்லுங்க சார். அது எப்படிம்மா டைம்லாம் தப்பா இருக்கும்? ஒரு வருஷத்துக்கு முன்னாடினா இதை நான் தான் ரெடி பண்ணியிருப்பேன். கரெக்டாக தான்மா இருக்கும். நான் ஏன் டயத்தை மாற்றி போட போகிறேன்? எனக்கு டாக்டர் கிட்ட இருந்து எப்போ இறந்தாங்கன்னு ரிப்போர்ட் வருதோ அதே டைம் தான் நான் சர்டிஃபிகேட்டில் நோட் பண்ணுவேன். அது மாறிலாம் இருக்காது, கரெக்டாக தான்மா இருக்கும். இல்ல சார், இறந்தவர் என்னோட மாமா தான் சார். அவர் இறந்தப்போ நான் அவர் கூட தான் சார் இருந்தேன். அன்னைக்கு காலையில ஒரு 6 மணிலேருந்து 7 மணிக்குள்ள அவர் இறந்துட்டார் சார். 7:30க்கெல்லாம் பாடி மார்ச்சுரிக்கே போயிடுச்சு சார். அதுக்கப்புறம் ஒரு 9 மணி வாக்குல என் மாமா பாடியை ஆம்புலன்ஸ்ல ஏத்திட்டு நாங்க மதுரைக்கே கிளம்பிட்டோம் சார். ஆனா சர்டிபிகேட்ல 9:10க்கு தான் அவர் இறந்திருக்காருன்னே போட்டிருக்கு சார். அதான் எங்களுக்கு ஒரே குழப்பமா இருக்கு. கொஞ்சம் என்னன்னு பார்த்து சொல்லுங்க சார். என்னங்க குழப்புறீங்க? அது எப்படி இவ்வளோ நேரம் வித்தியாசப்படும்? ஒருவேளை டாக்டர் தப்பா சொல்லியிருந்தா நான் தான் மேனேஜ் பண்ணியிருப்பேன். ஒரு 5 நிமிஷம் முன்ன பின்ன இருக்கலாம். இவ்வளோ நேரம்லாம் வித்தியாசப்படாது சார். இல்ல சார், இவங்கெல்லாம் சொல்றது கரெக்ட் தான். இதுல டைம் மாறி தான் இருக்கு. நீங்க கொஞ்சம் ஹெல்பிங் டெண்டன்சியோட சிஸ்டம்ல இந்த சர்டிபிகேட்டோட அடிஷனல் காப்பியை செக் பண்றீங்களா? எனக்கு அதுக்கெல்லாம் நேரம் இல்லைம்மா. ஏகப்பட்ட வேலை பெண்டிங் இருக்கு. கொஞ்சம் சிரமம் பார்க்காம செக் பண்ணி சொல்லுங்க சார். இது விஷயமா கோர்ட்டில் கேஸ் வேறு போயிட்டு இருக்கு சார். ஏதாவது ஒரு ஆதாரம் கிடச்சிச்சுன்னா அது எங்களுக்கு ரொம்ப உதவியாக இருக்கும் சார். கொஞ்சம் தயவு செஞ்சு பார்த்து சொல்லுங்க சார். அட என்னங்க நீங்க, ஒரு வருஷத்துக்கு முன்னாடி உள்ள ரிப்போர்ட் எல்லாம் ஸ்டோரேஜ்ல இருக்குமான்னு தெரியல. சிஸ்டம் வேற அப்பப்போ கரப்ட் ஆகுது. சார் ப்ளீஸ் சார். சார் உங்களை கையெடுத்து கும்பிடுறேன் சார். கொஞ்சம் பார்த்து சொல்லுங்க சார். ஐயோ என்னங்க நீங்க கும்பிடலாம் செய்றீங்க? இருங்க நான் பார்க்குறேன். ராமசாமி அரசனூர் இவர் தானே? ஆமா சார், இதான் சார் எங்க அப்பாவோட சர்டிபிகேட். என்னது இது? இதுல இறந்த நேரம் 6:13 தானே போட்டிருக்கேன். இந்த சர்டிபிகேட்ல 9:10ன்னு இருக்கு. நீங்க தானே சார் இதுக்கு பதில் சொல்லணும். நீங்க தானே இந்த சர்டிபிகேட்டை ரெடி பண்ணி கொடுத்துருப்பீங்க. ஆமா மேடம், இந்த சர்டிபிகேட் ரெடி பண்ணது நான் தான். ஆனா எப்படி ரெண்டுலயும் டைம் வித்தியாசப்படுது? எனக்கு என்னமோ நீங்க கொண்டு வந்திருக்கிற இந்த சர்டிபிகேட்டு தான் டூப்ளிகேட்னு தோணுது. நான் கொடுத்த சர்டிபிகேட்டை மாத்தி யாரோ டூப்ளிகேட் சர்டிபிகேட்டை கொடுத்துருக்காங்க. இதை யார் பண்ணாங்கன்னு தெரியல. இதை அப்பவே நோட் பண்ணியிருந்தா இந்த பிரச்சனையை அப்பவே சரி பண்ணியிருந்திருக்கலாம். இவ்வளவு நாள் கழிச்சு வந்து கேட்குறீங்களே சார். என்ன சார் சொல்கிறீங்க? நீங்கள் கொடுத்த சர்டிஃபிகேட்டில் வேற யாரால சார் மாற்றி எழுத முடியும்? அது எனக்கு தெரியல. சர்டிபிகேட் ரெடி பண்றது மட்டும்தான் என் வேலை.